வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் எஃப்எம். நாங்கள் சூரியகுமார். இப்போ தான் மாதிரி நம்ம சேனல் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து உயர்கல்வித்துறை சம்மந்தமாக ஒரு கோரிக்கை வந்து அரசுக்கு வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா, உயர்கல்வியில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமலே பார்த்தீங்கன்னா, எம்பிஏ, எம்சிஏ, எம்எஸ்டபிள்யூ அந்த மாதிரி படிப்புகள்லாம் கிடைக்குது. அது எந்தெந்த யூனிவர்சிட்டியில் படித்தா அந்த அந்த படிப்பு வேலிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்சிட்டி லிஸ்ட்டு, அதில் இருக்கிற படிப்புகளை பற்றின லிஸ்ட்டை வந்து தமிழக அரசு சார்பில் தொலைதூர கல்வியில் வந்து வெளியிடணும். ஏன்னா வந்துட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நிறைய பேர் வில்லிங்காக வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபு, ஹோம் மேக்கர்லாம் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறதுக்கு வில்லிங்காக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நுழைவுத் தேர்வு இல்லாமல் படிக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க ஃப்யூச்சரில் அரசு வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற காரணத்துக்காக வந்துட்டு எது எது வேலிடுன்னு சொல்லிட்டு அதுக்கான அறிவிப்பை வந்து உயர்கல்வித்துறை சார்பில் வெளியிடணும். அதே போல் பார்த்தீங்கன்னா, எம்ஃபில் படிப்பு வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் தெளிவான விளக்கம் கொடுக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங்கு, ஆர்ட்ஸு, அக்ரிகல்ச்சரு, அப்புறம் வந்துட்டு லா படிப்பு, நர்ஸ் மெடிக்கல் படிப்பு, அதெல்லாம் நர்ஸ் அந்த மாதிரி மெடிக்கல் படிப்பெல்லாம் கூட ஒரு சில யூனிவர்சிட்டியில் வெளியிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு எது வேலிடான கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து தமிழக அரசு சார்பில் வெளியிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து தமிழக அரசு பரிசீலனை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக நம்ம கோரிக்கை வைக்கிறோம். தேங்க்யூ.